ஹை, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து பார்த்த கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நேத்து 2025 சிடிஎஸ்சில கேட்ட ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம். இன்னைக்கு ரிமைனிங் வந்துட்டு 25 கொஸ்டின்ஸ் இன் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க போறோம். இப்போ 51th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட் த கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கலி டேம்ப்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட். ஆல்ஃபா வந்துட்டு என்னது நெப்பர் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா டேம்பிங் ஃபேக்டர்பாங்க. ஒமேகா நாட் நம்ம நார்மலாகவே தெரியும் 1/√L இருக்கும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னா, சீரிஸாக இருந்துச்சுன்னா R/2L இது சீரீஸ்க்கு. இதே இது பேரலாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2RC. ஓகேவா? இங்கே வந்துட்டு சீரீஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/L. இங்கே என்ன நம்ம கண்டிஷன் என்ன பார்த்தோம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட்னு பார்த்தோமா? அப்போ ஆல்ஃபா என்ன R/2L விச் இஸ் ஈக்குவல் டு 1/√LC. அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா R/2L ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/√LC. ஸோ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. நம்ம நார்மலாக கிரிட்டிக்கலி டேம்ப்டுனா என்ன படிச்சிருப்போம்? எப்சிலான் ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருப்போமா? அப்போது இங்கே நெட்வொர்க்ஸில் எப்சிலான் ஈக்குவல் டு α/ஒமேகா நாட். ஸோ எப்சிலான் வந்துட்டு α/ஒமேகா நாட். அப்போது எப்சிலான் ஈக்குவல் டு 1னா 1 ஈக்குவல் டு α/ஒமேகா நாட்டா? அப்போ எப்படி படிக்கலாம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா நாட். இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது இதில் வந்துட்டு நெட்வொர்க்ஸில் சீரிஸ் ஆர்எல்சியில் என்னென்ன தேவைன்னா, கியூ ஃபேக்டர், எப்சிலான் என்ன, ஆல்ஃபா என்ன, ஒமேகா நாட் என்னன்னு தெரியணும். அப்போ கியூக்கும் எப்சிலானுக்கும் என்ன ரிலேஷன்னா, கியூ ஈக்குவல் டு 1/2 எப்சிலான். அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு α/ஒமேகா நாட்னு படிச்சோமா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். 51th கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் தி ஆக்டிவ் ஆர் ரியல் பவர் கேட்டிருக்காங்க. கன்சியூம்டு பை எலக்ட்ரிக் லோட் இஃப் டோட்டல் பவர் இஸ் 400 VA வித் பவர் ஃபேக்டர் 0.5 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்பேரண்ட் பவர் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரியல் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேற்றே நம்ம இந்த ரிலேட்டடான ஒரு சம் பார்த்தோமா? நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரியல் பவர் கொடுத்துட்டு அப்பேரண்ட் பவர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணாங்க? அப்பேரண்ட் பவர் கொடுத்துட்டு ரியல் பவர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரியல் பவர் என்ன? VRMS IRMS காஸ் பைன் படிச்சோமா? இந்த காஸ் பை தான் பவர் ஃபேக்டராக என்ன கொடுத்துருக்காங்க? 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ VRMS IRMS என்ன நம்மளுக்கு 400. அப்போ 400 டிவைட் பை 0.5னா 1/2. ஸோ வந்துட்டு 200 வாட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 200 வாட்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த தெவினன் ஈக்குவலண்ட் ஆஃப் அ நெட்வொர்க் இஸ் டேஷ் வித் அன் இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ தெவினன் ஈக்குவலண்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணிப்போம்? இப்படி ட்ரா பண்ணிப்போமா? VTH RTH. அப்போ இங்கே என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ டு எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டி இஸ் கால். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃபெக்டிவ் வேல்யூனா RMS ரூட் மீன் ஸ்கொயர் தான் வந்துட்டு எஃபெக்டிவ் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் வேல்யூ என்னது? VM. அப்போது VM/VRMS என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது? பீக் ஃபேக்டர், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் என்னது? கிரெஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோமா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக் ஃபேக்டர். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது? ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன? VRMS டிவைடட் பை V ஆவரேஜ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, 55th என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சர்க்யூட் டோட்டல் கரண்ட் வந்துட்டு 10 amps வந்துட்டு அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுதான். அந்த சர்க்யூட்டில் 2, 4, 10, 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பேரலில் இருக்குன்றாங்க. இந்த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன கரண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட்டை நம்ம நார்மலாக நோடல் அப்ளை பண்ணுவோமா? V. இது எல்லாமே காமன் வோல்டேஜ். பேரலில் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்துட்டு காமன். ஸோ வந்துட்டு காமன் போடும்போது நம்ம என்ன போட்டிருப்போம்? இதெல்லாம் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ 10 ஈக்குவல் டு V/2 + V/4 + V/10 + V/20. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு 20 வரும். ஸோ இது போட்டோம்னா 10 + 5 + 2 + 1. ஸோ 18. 10 ஈக்குவல் டு 18/20 வரும். 18 V/20. இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா V ஈக்குவல் டு 100/9 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ohms அக்ராஸாக இருக்கிற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா V/2 போடுவோமா? இங்கே என்ன போட்டிருக்கோம்? 100/9 போட்டிருக்கோமா? அப்போ 100/9 டிவைட் பை 2னா 2. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 5.5. அதே மாதிரி 4 amps போட்டோம்னா 2.8. 10 amps போட்டோம்னா 1.1. 20 amps போட்டோம்னா 20 ohms போட்டிருந்தோம்னா 0.55 amps வரும். இன்னொன்று இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த ஹோல் சர்க்யூட்டுக்கு R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிச்சிப்போம்? R ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 1/2 + 1/4 + 1/10 + 1/20 போட்டிருப்போமா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அதே 20 தான். அப்போ 10 + 5 + 2 + 1 வரும், which is equal to 18/20, which is nothing but 9/10. அப்போ R ஈக்குவலன்ட் நமக்கு என்ன வந்திருக்கோ? 10/9 கிடைச்சிருக்குமா? அப்போ இந்த சர்க்யூட் எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கோ? இப்படி ரெடியூஸ் ஆயிருக்குமா? 10 ஈக்குவல் டு 10/9 இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம V என்ன? V ஈக்குவல் டு IR. அப்போ I வந்துட்டு 10, R வந்துட்டு 10/9. ஸோ வந்துட்டு என்னது? 100/9 கிடைச்சிருக்கோம் V. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரஸ்பாண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் V/2, V/4, V/10, V/20 இப்படியும் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5.5 amps, 2.8, 1.1, 0.55 amps. ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சூப்பர் நோட் இஸ் கன்சிடர் இன் நோடல் அனாலிசிஸ் வென் தேர் இஸ் அ டேஷ் பிட்வீன் த 2 நோட்ஸ். அதாவது நோடல் அனாலிசிஸ் இருக்கும்போது சூப்பர் நோடுனா எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு நடுவில் வந்துட்டு
இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு சூப்பர் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதே இது சூப்பர் மெஷ்னா என்ன சொல்லுவோம்னா, ரெண்டு மெஷ் இருக்கும். இங்கே ஒரு ஈக்குவேஷன், இப்படி ஒரு 2 மெஷ் இருக்கா, 2 லூப். இந்த 2 லூப்புக்கு நடுவில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சூப்பர் மெஷ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு இந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு ஆர்டிஹெச் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பவரில் என்ன இருக்கும், ஆர்டிஹெச் தானே போட்டு ஃபைனலாக கண்டுபிடிப்போம். ஸோ ஆர்டிஹெச் தான் இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லுவோம், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிட்டு கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணுவோமா. ஸோ இதை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம்னா இப்படி வந்திருக்கும் 4, இங்கே 4 வந்திருக்கும். இதை நம்ம இப்படி ஷார்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்துட்டு 4 வந்திருக்கும். ஸோ இந்த 4 வந்துட்டு சீரீஸில் இருக்குது. ஸோ 8 1 வரும். ஸோ ஆர் ஈக்குவலன்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பேரலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆர் டிவைடட் பை என்னன்னு போடுவோமா. இங்கே 2 தான் இருக்குது. ஸோ ஆர் டிவைடட் பை என். அப்போனா என்ன, 8/2. அப்போனா 4 + 1 வந்துட்டு 5. இதோட ஆர் ஈக்குவலன்ட் என்னன்னா 5 ohms. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 ரெசிஸ்டர் வந்துட்டு சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கான். எதுக்கு அக்ராஸ் 50 வோல்ட் டிசி சோர்ஸில். இதில் வந்துட்டு 10 ஓமுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டயக்ராம் வரைஞ்சாச்சு. இந்த 10 வோல்ட் அக்ராஸ் தான் கேட்காங்க. ஸோ வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி என்னது, டோட்டல் வோல்டேஜ் டிவைட் பை பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். எந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். போட்டால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்னா 100/3 which is nothing but 33.3 வோல்ட். இல்லை இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சு மெஷ் ஈக்குவேஷனும் போட்டுக்கலாம். அப்படி போட்டோன்னா என்ன வரும், 15 I = 15 வருமா. அப்போ I = என்ன வந்திருக்கும், 50/15 வரும், which is nothing but 10/3 வந்திருக்கும். நம்ம வந்துட்டு 10க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் கிடைக்கணும். அப்போ V10 = I வந்துட்டு 10/3, ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 10, அப்போ என்ன 100/3. ஸோ வந்துட்டு 33.3. ஸோ எந்த மெத்தட்லனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அதனால வோல்டேஜ் டிவிஷன் மெத்தட் போட்டாச்சு. அடுத்து 59th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு இந்த A and B டெர்மினலுக்கு அக்ராஸாக வந்துட்டு வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குமே நான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு 5 + 4 வந்துட்டு சீரிஸாக இருக்கிறனால இது வந்துட்டு நான் 9 ohmsன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்துட்டு VAB = டோட்டல் வோல்டேஜ் என்ன 100, பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது 9 ohms இருக்கா. ஸோ 9 டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 9 + 1 10 போட்டோன்னா நம்மளுக்கு என்னன்னா 90 வோல்ட். இதுக்கும் நீங்கள் வந்துட்டு மெஷ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்துட்டு 60th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நார்டன்ஸ் தியரம், அப்ளிகேஷன் ஆஃப் நார்டன்ஸ் தியரம் இன் சூட்டபிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் வில் சிம்பிளிஃபை தட் த சர்க்யூட் இன். அப்போ நார்டன்ஸ் தியரம்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், கரண்ட் சோர்ஸ் பேரலாக இருந்திருக்குமா. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன் சி தான் இருக்குது, கரண்ட் சோர்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 61th கொஸ்டின், நோடல் அனாலிசிஸ் கேன் பி அப்ளைட் ஃபார் எந்த நெட்வொர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோடல் அனாலிசிஸ் வந்துட்டு பிளேனார் அண்ட் நான் பிளேனார் நெட்வொர்க்ஸ் 2 நெட்வொர்க்ஸ்க்கும் நோடல் அனாலிசிஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஒன்லி ஃபார் பிளேனார் நெட்வொர்க்ஸ் எதுக்குன்னா மெஷ் அனாலிசிஸ் வந்துட்டு எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா ஒன்லி ஃபார் பிளேனார் நெட்வொர்க்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இந்த தெவினன் இம்பிடன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது RTH வந்துட்டு அக்ராஸ் த டெர்மினல் ஆஃப் RAB AB வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா இது அப்படியே போயிடும். இப்போ இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் இருக்குது. அப்புறம் இது 2 பேரலாக இருக்குது. 21 + 15 71, 12 + 30 வந்துட்டு 42. இது வந்துட்டு பேரலாக இருக்குது. பேரலல் காம்போ போட்டோம்னா 71 × 42 113. இது பண்ணோன்னா இது வரும். இப்போ நம்ம எக்ஸாமில் இது வந்துட்டு எப்படி பண்ணிக்கலாம், அந்த 71 எப்படி எழுதிக்கிறேன்னா 70 + 1 of 42 divided by 113 எழுதிக்கிறேன். அப்போ 70 × 42 என்ன வந்திருக்கும், 42 × 7 தான் இந்த பக்கம் 4 920 + 42 divided by 113 வந்திருக்கும். இதை நம்ம பண்ணியிருந்தோம்னா 2982 divided by 113 வந்திருக்கும். அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம டிவிஷன் போடுவோம், 2982 divided by 113. அப்போ 113 இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ், அப்போ 2 இங்கே 2 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 622 அப்போ 226ன்னு வந்திருக்கும். இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா வந்திருக்கும். இப்போ நம்ம 7 போட முடியாது. ஏன் 7 போட முடியாது, 7 போட்டோம்னா இது வந்துட்டு எக்ஸிட் ஆகிடும், 798ன்னு வந்துடும். ஸோ வந்துட்டு 6 போடுறோம். ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு இந்த 1 மட்டும் தான் 26.38ன்னு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து வந்துட்டு 63 கொஸ்டின், சர்க்யூட் எதுவுமே கொடுக்கல, அதனால இது வந்துட்டு ஸ்டார் மார்க் கொஸ்டின். அடுத்து 64 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் சர்க்யூட் when the elements are dash connected the current will be same. கரண்ட் வந்துட்டு எப்போ சேமாக இருக்கும், சீரிஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு கரண்ட் சேமாக இருக்கும், பேரலல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 65th கொஸ்டின், இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இந்த ஷார்ட் கரண்ட் வந்துட்டு என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த இது வந்துட்டு ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னது, 0வா. அப்போது இதுவும் 0 இருக்கும், இது 0 இருக்கும், இது 0 இருக்கும். அப்போ டோட்டலாக இது ஃபுல்லாக 0 ஆகி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கும், இந்த மாதிரி சர்க்யூட் கிடைச்சிருந்துருக்கும். 24 இப்படி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சர்க்யூட் கிடைச்சிருக்கும். அப்போ இதுக்கு நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கும், 24 / 4 = 6 ஆம்ப்ஸ் படிச்சிருப்போமா. ஸோ இந்த கரண்ட் தான் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
I ஈக்குவல் டு ஐஎஸ்சி. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 சம்ஸ். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பிகேல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.